ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடிஎச் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஹாஃப்லி எக்ஸாமுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின், அதாவது ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 21 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருந்தாலும் இந்த ஆன்சர்ஸ் கரெக்டானன்றதை ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து ரோம் லெட்டர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எனி கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து மொத்தம் 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கோங்க. 21 லிஸ்ட் எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். 22 டிஃபைன் புக் கீப்பிங். அடுத்து 23 கம்ப்ளீட் த அக்கௌண்டிங் ஈக்குவலேஷன். 24 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கிரெடிட் பேலன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 25 ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் எ பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜெயக்குமார் as 31st December 2016. அடுத்து 26 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீன் பை எரர் ஆஃப் பார்ஷியல் ஒமிஷன். 27 a asset is purchased for 50,000. The rate of depreciation is 50% PA. Calculate the annual depreciation for the first 2 years under dimensioning balance method. ஸோ இதில் இருக்க 2 மார்க்ஸ் எல்லாத்துமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் 3ல வந்து 3 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதிலே 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 40 வந்து கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 31 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஆர் த ஃபாலோயிங் பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்டட் இன் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். இன்வெஸ்டர்ஸ், பி கவர்மெண்ட். அடுத்து 32 only monetary transactions are recorded in accounting. Explain the statement. அடுத்து 33 give the golden rules of double entry accounting system கேட்டிருக்காங்க. அடுத்து prepare necessary ledger accounts in the books of Mr. Rose from the following opening entry. ஸோ இதில் கொடுத்துருக்குற சம்ஸ் ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ட் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் தி ஆல் த கொஸ்டின்ஸ், அதாவது 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் எந்தெந்த கொஸ்டின்ஸ்ன்றதையும் புக்கில் வந்து பேஜ் நம்பர் மார்க் பண்ணி ஒவ்வொரு சம்மையுமே வந்து தெளிவாக செஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் இல்லாமல் ஆனுவலுக்கும் உங்களால் வந்து நல்ல மார்க் வந்து இதில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.